நல்லது. எங்களோடு இணைந்து தேவனை ஆராதனை செய்ய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே கண்களை மூடி சற்று நேரமாக நாங்கள் தேவனை நமஸ்கரிக்க போகிறோம். விசேஷமாய் தேவன் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. இதே போல் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்காக மரித்து தகப்பனாக இருக்கிறார். அதை நாங்கள் நினைவு கூர்ந்து சற்று நேரமாக எங்கள் இருதயங்களை நாங்கள் நன்றியோடு ஏறெடுப்போமாக. நீங்கள் எந்த ஸ்தானத்திலிருந்து தேவனை ஆராதனை செய்தாலும் அங்கே தேவன் வாசம் பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி எங்களோடு இணைந்து உம்மை ஆராதனை செய்ய வந்திருக்கும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுவீராக. உம்முடைய உண்மையான அன்பை கத்தாவே அவர்களை உணர்ந்த வண்ணமாய் உம்மை ஆராதனை செய்ய உதவி செய்யுங்க. அவருடைய வாழ்க்கைக்கு மேலாய் நீங்கள் அசைவாடுங்க சுவாமி. அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நீங்கள் வந்து வாசம் பண்ணுவீர் என்று சொன்ன தகப்பன் இயேசுவே, இந்த நாளிலே உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்யுங்க சுவாமி. கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எங்களுக்காக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள் அனுபவித்தீங்க சுவாமி. அப்பா, பாவத்திலிருந்து எங்கள் மீட்டுக்கொள்ள வந்த தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் அனைவருமாய் பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக பலியானீரே. உமக்கே
எங்கள் பாவங்களை மீட்க வந்த இரட்சகரே, நாங்கள் ஆராதனை செய்கிறோம் சுவாமி. எங்களுக்காக யாவையும் சகித்து கொண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. உடைய அன்புக்கு ஈடாய் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை சுவாமி. அப்பா, உடைய அன்புக்காக நன்றி, உடைய கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிந்தினி
பாவங்கள் எல்லாம் கழுவுன தகப்பனே, ஜீவனே கர்த்தாவே, மீட்டுக்கொண்ட இயேசுவே, உடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உடைய மூச்சு கடைசி பரியந்தம் எங்களை நினைவு கூர்ந்தவரே, உமக்கு நன்றி ராஜா. நீரே மேலானவர், நீரே உயர்ந்தவர் சுவாமி. உடைய வாழ்நாள் முழுவதும் உடைய அன்பை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து வாழ வளர எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. அப்பா, நீரே பெரியவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த எங்கள் இரட்சகர் உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.
நல்லது. இந்த காலை வேளையிலையும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிற பெரிய வெள்ளியின் ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனி இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று நாளிலும் நாங்கள் விசேடமான ஒரு வேதாகம பகுதிக்குள்ளாக இந்த பெரிய வெள்ளி தினத்தன்று நாங்கள் கர்த்தரை நினைவு கூற போகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உலகம் முழுவதில் இருக்கிற மனுஷருடைய வாழ்க்கையில் பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையில் ஏசாயா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 6 வரையான வசனத்தை நாங்கள் வாசித்து அதுக்கு அடிப்படையாக நாங்கள் தியானிக்க போகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நல்லது. நாங்கள் ஜெபம் செய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த வேளையை. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, தகப்பனே, இந்த பெரிய வெள்ளி அன்று உம்முடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற சத்தியத்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்திருக்க கிருபைக்காக நன்றி. இந்த வேளையிலும் இந்த வார்த்தைக்கூடாக இந்த கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீங்கள் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது. இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்க இருக்கிற தலைப்பு என்னவென்றால் சிலுவையின் புண்ணியங்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட பேச இருக்கிறேன். அதாவது சாதாரணமாக நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மறைக்கும் போது அவருடைய அந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளை அவர்கள் தானம் செய்வார்கள். அவருடைய சரீரத்தின் பகுதிகளை தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களுக்காக, அதாவது இன்னொரு மனுஷன் அவர்களுடைய சரீரத்தின் அவயங்கள் மூலியமாக நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுடைய சரீர பகுதியை கொடுப்பதற்கு அவர்கள் விருப்பத்தை தெரிவிப்பார்கள். சில நேரம் இறந்து போனவங்க கூட குடும்பத்தில் இருக்க நபர்கள்கிட்ட அவங்க கேட்பாங்க, வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள், நாங்கள் இப்படி இன்னொரு அவசியத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாமான்று. அப்போ அவர்கள் அதற்கு விருப்பத்தை தெரிவிப்பார்கள். ஏன், அந்த மனுஷன் மறைக்கும் தருவாயிலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த உடல் உறுப்புகள் மூலியமாக இன்னொரு மனுஷனுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நோக்கத்தோடு கூட அப்படியான காரியங்களை செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று வேதாகமத்தில் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கொடுத்து அவர் எப்படி முழு உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு புண்ணியங்களை சேர்த்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இனி இந்த வேதாகமத்துடைய பின்னணியை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் மிகவும் ஒரு அருமையான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக 700 வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு, அதாவது மேசியாவாகிய தேவன் வருகையை இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த மேசியாவாகிய இந்த ராஜா இந்த உலகத்துக்கு வந்து எப்படியாப்பட்ட பாடுகளுக்குள்ளாக போகிறார் என்பதை குறித்து கல்வாரி சிலுவையில் அந்த கொல்கொதா மலையில் எப்படியாப்பட்ட காட்சி நடக்க போகிறத குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனமாய் எழுதின பகுதி தான் இந்த 53வது ஏசாயா. இனி இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துக்குள்ளாக அவர் எப்படியாப்பட்ட பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்பார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்னும் ஒரு அற்புதமான காரியம். உலகத்தில் நடக்க முன்பதாகவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நடக்க போகிற காரியங்களை
முன்கூட்டியே எங்களுடைய தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனி முதலாவது நாங்கள் பார்க்குற வசனத்தில் 4ஆம் வசனத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வார்த்தை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய மரணத்துக்குள்ளாக அநேக பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு தவறு செய்து நிமித்தமாக அல்ல அந்த பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார். இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அநேக மனுஷர்களுக்கு துக்கங்களிலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இந்த எல்லா துக்கங்களையும் எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து கொண்டார். இன்றைக்கி நாங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் அநேக மனுஷர்கள் மானசிக ரீதியாக சரீர பிரகாரமாக பாடுகள் மத்தியில் துக்கத்தின் மத்தியில் வாழ்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்கிறது, எங்கே போகிறது, சில நேரம் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள், தொழில் செய்கிற இடத்துங்களில் சில பாடுகள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது வாழ்க்கையில் என்ன செய்கிறது எதுவும் செய்ய தெரியாமல் இன்றைக்கி உலகத்தில் அநேகர் தடுமாறிக்கொண்டு இருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் அந்த பாடுகள் துக்கத்தின் மத்தியில் பிழையான தீர்மானங்களை கூட எடுத்து இந்த சமுதாயத்தில் அவர்கள் மறிக்கிறதை நாங்கள் அநேக செய்தித்தாள்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்க்குறோம் 2000 வருடத்துக்கு முன்பதாக முழு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுக்குலத்துடைய பாடுகளை அவர் துக்கங்களை சுமந்து கொண்டார். அதனால எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாங்கள் எப்படியாப்பட்ட பாடுகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் போய் கொண்டிருக்கோமோ அந்த பாடுகளில் இருந்து எங்களுக்கு பலனை கொடுக்கிறதுக்கு, நாங்கள் போய் கொண்டிருக்க துக்கமான சூழ்நிலையை மாற்றுறதுக்கு ஒருவர் உண்டு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அந்த பாடுகள் துக்கத்திலிருந்து அவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி சில நேரம் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கான், என்னுடைய பாடுகள் என்னுடைய துக்கங்கள் யாருக்கு தெரியும், என் வீட்டாட்களுக்கு கூட தெரியாது, நான் பழகிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட என்ன சில நேரம் புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லையே என் வேதனைகளை என் துக்கங்களே. அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேதனைகளையும் துக்கங்களையும் இயேசு அறிந்திருக்கிறார். எப்படியாக நான் சொல்கிறேன், ஒரு வேதனைக்குள்ளாக போன ஒரு நபருக்கு தான் அந்த வேதனையுடைய அனுபவம் தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு அறிஞ்சு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்குள்ளாக அவர் சாட்டையால் அடிபட்டார், தலையில் முள்முடி சுமத்தப்பட்டார், ஆணிகளால் அடிக்கப்பட்டார். எத்தனையோ பாடுகளை வேதனைகளை அவர் இந்த உலகத்தில் வந்து அனுபவித்தனால மனுஷர்கள் போகிற வேதனைகளையும் பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால அந்த வேதனைக்குள்ளாக அந்த சிச்சுவேஷனுக்குள்ளாக இயேசு சுவாமி போனனால இன்னைக்கு நாங்கள் முகம் கொடுக்குற பாடுகள் துக்கங்கள் எப்படிங்கிற அந்த உணர்வை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, உங்களுடைய வேதனையை உங்களுடைய கவலைகளை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். இனி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி அநேக மனுஷர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் சில கசப்பான வாழ்க்கையில் அனுபவங்களை பெற்றதுனால இன்னும் சில பேர் என்னது வாழ்க்கையில் பாடுகள் மத்தியில் அந்த துக்கத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. இப்போ சிலது சொல்லப்போனால் உதாரணமாக எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால், மரணத்துக்குள்ளாக போயிட்டான்னு சொன்னால் அந்த காரியம் ரொம்ப பெரிய ஒரு இழப்பு. அந்த துக்கம் லேசில் ஆறாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்ந்த நாட்கள் எங்களுக்குள்ளாக இருந்து கிரிகை செஞ்சு கொண்டே இருக்கும். ஆனால் அப்படியாப்பட்ட சூழ்நிலையும் கூட இயேசு கிறிஸ்து ஆண்டையாக போயிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த துக்கமான சூழ்நிலை நான் விடுதலை பெறணும், இந்த பாடுகளை நான் விடுதலை பெறணும், எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம் ஏற்படணும் நான் இயேசு சுவாமிக்கிட்ட வந்து சொல்லும்போது ஆண்டவர் அந்த பாடுகள்லேருந்து துக்கங்கள்லேருந்து என்னை விடுதலையாக்கி என்னை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து விரும்புகிறது அவர் போன பாடுகளின் துக்கத்துக்குள்ளாக இன்னொரு மனுஷன் போகக்கூடாது என்கிற நோக்கத்துக்காகத்தான் இயேசு சுவாமி இந்த எல்லா பாடுகளையும் சகிச்சு கொண்டார். இன்று அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் என்ன செய்கிறாரு? விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா.
இளைப்பாறுதலை தருகிற ஒரு தேவனாக, பாடுகள் மத்தியில், துக்கத்தின் மத்தியில் போகிற மனுஷர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராய் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம் சொன்னால் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நாங்கள் வாழ்கிற தேசத்தில் ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்போது பல்வேறுபட்ட பாடுகள் மத்தியில் இன்றைக்கி மனுஷர்கள் போய்கொண்டிருக்கார்கள். ஆனால் அந்த எல்லா பாடுகள் மத்தியிலையும் எங்களை தைரியப்படுத்தி இந்த வாழ்க்கை பயணத்தை முன்னோக்கி போகக்கூடிய இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி இயேசுவிடம் வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பை அவர் கொடுக்க விரும்புகிறார். அவர் எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய துன்பங்களையும் சுமந்து தீர்த்த தேவனாக இருக்கிறார். இனி வார்த்தை சொல்லுகிறது, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று. இன்றைக்கி நிறைய மனுஷர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளுக்குள்ளாக போனது, சிலுவைக்குள்ளாக போனது அவருடைய ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லாட்டி தேவன் அந்த காரியத்தை அவருக்கு அனுபவித்தார் என்று. அன்பானவர்களே, அப்படி அல்ல. என்னைக்கு மனு குலத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் என்கிற முதல் மனுஷர்கள் பாவம் செய்தார்களோ, அவர்கள் தேவனுடைய உறவை விட்டு தூர போனார்களோ, அன்னைக்கே தேவன் தீர்மானித்தார். நாங்கள் பார்க்குறோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் வாக்கு பண்ணார், தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி பாடுகள் மத்தியில், துக்கத்தின் மத்தியில் போகிற மனுஷனை அதை மீட்டெடுக்கணுங்கிறத தேவன் முன்கூட்டியே அவர் திட்டமிட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இனி அவரை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் என்னது, அந்த பாடுகள் துக்கங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி தேவன் எங்களுக்காக இந்த பாடுகளை பட்டார், துக்கங்கள்லேருந்து எங்களுக்காக விடுதலை கொடுக்கறதுக்காகத்தான் சிலுவை மரணத்துக்கு போனார் என்பதை விசுவாசத்தின் மூலியமாகத்தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நாங்கள் பார்க்குறோம் 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமார்கள் என்று 6ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக அநேக ஆசீர்வாதங்கள், அநேக புண்ணியங்கள் நிரம்பி காணப்படுகிறது. மனு குலத்துக்காக ஒரு தேவன் வந்து இப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை அதை முழுமையாக நிறைவேற்றினவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், எங்களுடைய பாடுகள் துக்கத்திலிருந்து அவர் எங்களை விடுதலை கொடுக்கிறதுக்காக சிலுவை மரணத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்றார். 2வதாக மீறுதல்களுக்குள்ளாக அக்கிரமங்களுக்குள்ளாக வாழ்கிற மனுஷர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே புண்ணியங்களை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன எப்படியாப்பட்ட ஒரு நன்மையான காரியம். இன்றைக்கி அநேகமான மனிதர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க மனதுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வோடு கூட. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன மனசாட்சிக்கு தெரியும், தன்னை வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட தப்புகளை, எப்படியாப்பட்ட பிழையான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு. உலகத்துக்கு வேணா சிரித்து கொண்டு எதுவுமே தப்பு செய்யாத மாதிரி காண்பிக்க முடியும் மனுஷர்களுக்கு. ஆனால் உள்ளுக்க இருதயத்துக்குள்ளாக மனசாட்சிக்குள்ளாக எல்லா மனுஷர்களுக்கும் தெரியும், நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன், நான் பிழைகள் செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஒரு குற்ற உணர்வோடு கூட. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, எனக்கு இதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கா இந்த உலகத்தில், நான் மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்க வாழணுன்னால விடுதலை இல்லாமல் சொல்லி அநேகர் கலங்கி போய் கொண்டிருக்காங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச சில மீறுதல்கள் நிமித்தமாக, சில மனுஷர்களுக்கு செய்த அநியாயமான காரியங்கள் நிமித்தமாக உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக அந்த குற்ற உணர்வுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவோடையாக வாங்க. இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய எல்லா குற்றங்களையும் எல்லா மீறுதல்களையும் மன்னிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி வாழ்க்கையில் இன்றைக்கி மனுஷர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் சொன்னால், சில பேர் உலகத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் கூட போயிட்டு அவர்கள் தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அவங்க வந்துடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்தாலும் அவங்களுக்கு சில மனுஷர்களுக்கு இரவில் நித்திரை போகாது. ஏன்னா அவங்களுடைய உள்ளான மனசுக்கு தெரியும், நான் செஞ்சது தவறு. மனுஷர்களை ஏமாற்ற முடியும், ஆனால் தனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க மனசாட்சியை ஏமாற்ற முடியாது எந்த ஒரு மனுஷனுக்கும்.
இனி இந்த குற்ற உணர்வு நிமித்தமாக இன்னைக்கு நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அன்பானவர்களே, இந்த செய்தி, இந்த வார்த்தை, சிலுவையின் புண்ணியம் எங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி என்ன? எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னித்து விட்டார். இதுதான் நம்பிக்கையின் செய்தி, இதுதான் புண்ணியங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்து. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குற்ற உணர்வோடு கூட நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சுவாமிகிட்ட வந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து சொல்லும்போது அவர் எங்களை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவ அண்டையாக வந்து எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் சொல்லுவோமானால் அவர் எல்லா அக்கிரமத்தையும் எங்களுக்கு மன்னித்து அவர் எங்களை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மை நீதி உள்ளவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி எங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை அழைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரையும் அழைக்கிறார் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு. இலவசமாக வந்து, எதுவுமே செய்ய தேவையில்லை, இலவசமாக வந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு நாங்கள் வாழ்கிற உலகத்தில், சமுதாயத்தில் உறவுகள் உடைஞ்சு போயிட்டு இருக்கிறது. காரணம் என்ன? அந்த உறவுக்குள்ளாக இருக்கிற உறவுகள் பிரியறதுக்கான காரணம் இன்னைக்கு மன்னிப்பு கொடுக்காதனால. கணவன் மணி உறவுகள் நாங்கள் பார்த்தா இலங்கை தேசத்தில் அநேக விவாகரத்து நடக்கிற நாடுகளில் முதன்மை ஸ்தானத்தில் ஆசியாவில் இலங்கை இருக்கிறது. காரணம் என்ன? ஒருவருக்குற மன்னிப்பு கொடுக்காத நிமித்தமாக, உறவுகளுக்குள்ளாக ஏற்படுகிற பிரச்சனை நிமித்தமாக இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, கிறிஸ்துவுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்குமானால், அதற்குள்ளாக நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு முடியும் எங்களுக்கு இருக்கிற உறவுகளையும் ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து உறவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, உறவுகளுக்குள்ளாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டி எழுப்புவதற்கு இந்த மன்னிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் எங்களை மன்னித்து விட்டார். இன்றைக்கி நீங்கள் குற்ற உணர்வோடோ கவலையோடையோ துன்பத்தோடையோ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி சுகத்தை, ஆண்டவருடைய புண்ணியத்தில் ஒன்று தான் சுகத்தை கொடுத்துருக்கார். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினாலே எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள் இன்னைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தருடைய தழும்புகளின் மூலியமாக சுகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரம் அந்த சாட்டை அடியினாலே எத்தனையோ சரீரத்தில் சதைகள் கிழிக்கப்பட்டது. அந்த சதைகளில் கிழிக்கப்பட்ட ஒவ்வொரு தழும்புகளிலும் நாங்கள் கல்வாரி சிலுவையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துடைய அந்த தழும்புகள் ஒவ்வொன்றும் கிழிக்கப்பட்டதுக்கான காரணம், அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஒவ்வொரு வியாதிகளுக்காக அந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உடைக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்திலே அவருடைய தழும்புகளினாலே வருகிற சுகத்தை அவர் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ஒரு நன்மையான காரியங்களை இந்த சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கீங்களா? சில நேரம் வைத்தியர்களால் கைவிடப்பட்டு நான் எங்கே போகுது, என்ன செய்வது, என்கிட்ட பணம் இல்லையே, இந்த சிகிச்சை செய்கிறதுக்கு நான் எங்கே போயிட்டு யார்கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லி நீங்கள் சில நேரம் மனதில் ஒரு கவலையோடு கூட வேதனையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர முடியும். நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவராக இயேசுவே, உங்களுடைய தழும்புகளினாலே வருகிற சுகத்தை எனக்கு பெற்றுத்தாங்க, என்னுடைய சரீரத்துக்கு பெற்றுத்தாங்க. இல்லை என்றால் என்னுடைய பிள்ளை ஒரு வியாதியின் மத்தியில் போகிறது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் இப்படி வியாதியின் போராட்டத்தில் போகிறார்கள், யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரத்திலே உடைக்கப்பட்ட அந்த தழும்புகளினாலே வருகிற சுகத்தை இன்று உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் அநேக மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளின் மூலமாக வருகிற சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் முடியும். இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களுக்கும் முடியும். உள்ளத்தோடு கூட ஆண்டவரிடத்தை நீங்கள் கேட்பீர்களானால்
கர்த்தர் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் இந்த முழு உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களுக்கும் பரம ஒரு வைத்தியராக இருந்து சுகத்தை கொடுக்கிற தெய்வமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் புதிய ஏற்பாடு காலத்தில் பேதுரு சொல்கிறாரு, திரும்ப இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனத்தை திரும்ப புதிய ஏற்பாட்டில் எடுத்து சொல்கிறாரு, என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று சொன்னார். புதிய ஏற்பாடு சபைக்கு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அவருடைய தழும்பு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை சொன்னது போல இன்னைக்கும் நாங்கள் வாழ்கிற காலத்திலே அது எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பேதுரு மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்கள், எவ்வளோ பெரிதான நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறாரு. அதே போல் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் கடைசியாக 6ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாங்கள் செய்த அக்கிரமங்கள், எங்களுடைய கருமங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேலாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக விழ பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், எவ்வளோ பெரிதான ஒரு காரியத்தை, எவ்வளோ பெரிதான விலையை இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்திருக்கார். நாங்கள் ஆடுகளை போல வழி தவறி போனோமா, எங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் எல்லா மீறுதலையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதனால இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த வசனத்தின் மூலியமாக வரப்போகிற எங்களுடைய வாழ்க்கை, அதாவது எங்களுடைய மரணத்துக்கு அப்பால் நாங்கள் எப்படியாப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக போக போகிறோம். சில பேர் நான் பேசி கொண்டு இருக்கும்போது நான் கேட்பேன், உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு என்ன நம்பிக்கை இருக்குன்னு? என்ன நம்பிக்கை? நான் செஞ்ச, சில பேர் சொல்லுவாங்க, நான் செய்கிற நல்லது கெட்டதும் படி தான் எனக்கு நடக்கும் எதிர்காலத்தில், அப்படி சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு நான் ஷுவராக நானாக நரகத்தை தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் அவ்வளோ பிழைகளை செஞ்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாங்கள் தண்டனைக்குள்ளாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அதால பாதாளத்துக்குள்ளாக, நரகத்துக்குள்ளாக போக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுடைய புண்ணியம் எனக்கு இன்னைக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து கொண்டு போயிட்டு விடுதலை கொடுத்ததுனால இன்னைக்கு நான் ஒரு அக்கிரமக்காரனாக இந்த உலகத்தில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனைகளை, என்னுடைய எல்லா விதமான அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தனால இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த எல்லா விதமான கருமத்திலிருந்து, எல்லா விதமான அக்கிரமத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது நித்திய ஜீவன். இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து இலவசமாக ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் பரலோக வாழ்க்கைக்குரிய நம்பிக்கை. அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டோம்? சிலுவை மரணத்தின் புண்ணியங்களுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியத்தின் மூலியமாக. இன்னைக்கு நான் புண்ணியம் செய்ய வேண்டிய தேவையில்லை. நான் தான தர்மங்கள் செஞ்சு நான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, அதாவது என்னுடைய ஆத்மா சாந்திக்காக நான் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் என்னுடைய தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியால் இன்னைக்கு நான் எல்லாவற்றிலிருந்து, எல்லா கர்மத்திலிருந்து, எல்லா பாவ சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போகத்தக்கதான பாக்கியத்தை இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்று. இன்னைக்கு நான் தண்டனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னுடைய எல்லா தண்டனைகளையும், பாவ தண்டனைகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? எனக்கு என்ன நடக்க போகுது இந்த உலகத்துக்கு அப்பாலன்னு? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னவென்றால் இந்த உலகத்துக்கு பின்பதான மறு வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாலும் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பெரிய வெள்ளி அன்று இது ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்கு மாறும்.
நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவரே, இவ்வளவு நாளாக என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த சத்தியங்களை அறியாமல், இதை தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் வழி தவறி போனேன், நான் பாவத்தில் வாழ்ந்தேன். இயேசு சுவாமி, இன்றைய நாளில் நான் அறிஞ்சு கொள்கிறேன், இந்த சிலுவை மரணத்தின் மூலியமாக இப்படியான புண்ணியங்களை நீங்கள் என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்களா? நான் உங்களை மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் இருந்து நான் மனம் திரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய பிள்ளையாக. அப்படியாக நீங்கள் இயேசுவாண்டையாக வந்து சொல்வீர்களானால் அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷன் கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. எல்லாரையும், அவரிடத்தில் வருகிற எல்லாத்தையும் அரவணைத்து அன்பு காட்டி அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த சிலுவை மரணத்தில் எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் அவர் சகிச்சு கொண்டு போனதுக்கான நோக்கம். அன்பானவர்களே, இனி இந்த வார்த்தையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் புதிய ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கீங்களா வாழ்க்கையில்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாரு. அவர் எல்லா பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இனி அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எங்களுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த உலகத்திலே அவர் புதிய ஒரு மனிதனாக வாழத்தக்கதான கிருபையை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு பின்பதாக இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்நாள் முடியும் போது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆத்மாவை பரலோக ராஜ்யத்தில் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடத்தி சென்று சதா காலமும் அவரோடு கூட வாழத்தக்கதான பாக்கியத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கி அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணத்தின் புண்ணியங்கள் முழு உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பது தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே விருப்பம். ஹல்லேலூயா. இனி நாங்கள் பார்த்தது போல, இன்றைக்கி இந்த வார்த்தையில் பார்த்தது போல, பாடுகள் துக்கத்தின் மத்தியில் போகிற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் துக்கத்தின் மத்தியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் ரெண்டாவது காரியம் சொன்னேன், மீறுதல்கள் அக்கிரமங்கள்லேருந்து மன்னிப்பை கொடுத்து ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். அவர் செய்த புண்ணியத்தின் மூலியமாக அந்த மன்னிப்பை பெற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதே போல் வியாதியின் மத்தியில் போகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு. அதே போல் எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களுக்கு வர இருக்கிற தண்டனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இனி அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களால் முடியும். இனி இந்த புண்ணியங்களை, இந்த கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக இயேசு உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாட்களிலே இந்த பெரிய வெள்ளியன்று இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துக்குள்ளாக இருக்கிற புண்ணியங்களை நாங்கள் வேத வார்த்தைக்குள்ளாக எடுத்து இந்த உலகத்தில் இதை அறியாத எத்தனையோ மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு நாங்கள் அறிக்கை செய்யும் போது அவர்கள் நாங்கள் பெற்ற இந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை, இந்த புண்ணியங்களுடைய நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக எங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு முடியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நல்லது. நாங்கள் இந்த வேளையில் கண்களை மூடி நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமாக. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் உங்களுடைய சிலுவை மரணத்துடைய புண்ணியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே, சுவாமி, நீர் எங்களுக்காக இவ்வளவு பெரிதான காரியங்களை செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஒவ்வொரு புண்ணியங்களை இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இன்றைய நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவர்கள் என்னென்ன போராட்டங்கள் மத்தியில், ஆண்டவரை கஷ்டங்கள் மத்தியில் போய்கொண்டு இருக்கார்களோ நான் அறியேன், கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இன்றைய நாளில் அவருடைய எல்லா துக்கங்களையும் ஆண்டவரை நீங்கள் விடுதலை ஆக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். வியாதியின் மத்தியில் போகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் பாப்பிதாவே. அதே போல் சுவாமி,
வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ஆண்டவர் குற்ற உணர்வோடு கூட வேதனையோடு வாழ்கிறவர்களுக்கு அந்த குற்ற உணர்விலிருந்து கர்த்தர் மன்னிப்பை கொடுத்து விடுதலை கொடுக்கணும் என்று செபிக்கிற இந்த அருமையான நாளில் கர்த்தாவே சுவாமி எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையில் சுவாமி தன்னுடைய ஆண்டவரே அப்பா சுவாமி நித்தியத்தை எங்கே கழிப்போம் என்று சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கூட ஒரு எதிர்பார்ப்பை நம்பிக்கை கொடுக்கணும்னு செபிக்கிறேன். ஐயா உம்முடைய திருக்கரத்துக்கீழாக இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென்.
இப்பொழுதும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் வரை நம் எல்லோரும் மேலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஊரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தெய்வ சமாதானத்தோடு இருங்கள்.